ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுவையான வடகரி, அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொரன்னு நம்ம மசாலா வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கொரன்ற பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஒரு தடவை ஒரு ஸ்பூனால் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்க பருப்பு மேலே இருக்க பருப்புலாம் கீழே போய் நல்லா சீராக அரைப்படும். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வடகரிக்கு வடைகளாக பொரித்து எடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு விழுதாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் ஸ்லோலியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வடைகளை பொரிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு அடியில் இருக்கிற பார்ட் நல்லா கிறிஸ்பாகவும் கிடைக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அடியில் இருக்கிறது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, மேலே இருக்கிறதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாகவும் வரும். அதே டைமில் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். வடைகளை பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா அதை நசுக்கி போட்டுட்டு சுட இருக்கும். அது ஆறுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும். ப்ராசஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. அடியில் இருக்க பருப்பெல்லாம் நல்லா கிறிஸ்பாகவும் மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு. அதே மாதிரி குறைவான எண்ணெயில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பட்டை இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் லேசாக வதங்கினோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளியும் இந்த வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதில் இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்க்கும் போது ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்ச உடனே வதக்கி வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொதிச்ச உடனே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம்.
பொரிச்ச உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட வடைக்கறி ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த வடைக்கறி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.